இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா காலேஜ் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? சவிதாலேருந்து ஒரு 400 மீட்டரில் தான் நம்மளோட சைட்டு. அதுவும் ஆன் ரோட் சைட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சைட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்க. 1.4 கிலோமீட்டர் தான் வரும் கரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு. ஆமாம் சார், 3 என்ட்ரன்ஸ் ஆன் ரோட் சைட்னால நம்மளுக்கு 3 என்ட்ரன்ஸ் இருக்குது சார். சைட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆமாம் சார், யார் கிளைண்ட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து புக் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு சைட்டு சூப்பராக இருக்குது. வெல்கம் டு பிளாக் பேர் அல்வா. இன்னைக்கு எங்கிட்ட வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி தான் வந்திருக்கோம் மகளே. பூந்தமல்லி தண்டலாம் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் வந்து பூந்தமல்லி ஹைவேக்கு பக்கத்துலேயே ஒரு 1.5 கிலோமீட்டரில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒரு டீட்டெயிலாக சைட்டில் போய் சொல்கிறேன். ஸோ நான் நின்று பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே தான். எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வண்டிகளும் போயிட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடு அப்படியே இப்படி வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா காலேஜ் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பேக் சைடில் தான் இந்த சைட்டு வருது. ஸோ இந்த சைட்டை பற்றி டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த சரௌண்டிங்கில் எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் இருக்குது. இருந்தாலும் என்னெல்லாம் வரப்போகுது டெவலப்மெண்ட்டு அப்படின்றது முதல் கொண்டு எல்லாமே கேட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது சிட்டி உள்ளே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக சைட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். நான் 1.5 கிலோமீட்டர் தான் சொன்னேன். இங்கே பாருங்கள் 1.4 கிலோமீட்டர் தான் வரும் கரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஒரு இதெல்லாம் கேட்டு சொல்கிறேன் வாங்க. மக்களே நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட அன்சாரி சார் இருக்காரு. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? சூப்பராக இருக்கேன் சார். ஓகே சார். கம்பெனி நேம் நம்ம நிலம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 35 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சிட்டி சரௌண்டிங்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சார். சிட்டி சரௌண்டிங்கில் தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், மணிமங்கலம், ஒரகடம், ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி லொக்கேஷன் ஆல் லொக்கேஷன்லுமே நம்ம சிஎம்டி அண்ட் டிடிசிபி அப்ரோட் பிளாட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவே, அதாவது நம்ம பூந்தமல்லி சவிதா யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடில் தான் நம்ம தண்டல்மு லொக்கேஷனில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சார். அதான் வந்து சென்னை டு பெங்களூர் போகிற ஹைவே ஒட்டினா மாதிரியே. ஆமாம் சார், சவிதா காலேஜுக்கு பேக் சைடு ஆன் ரோட் சைட் சார். அதுதான் சொல்கிறேன் நான். சவிதாக்கு பின்னாடினா எக்ஸாக்டாக சவிதாலேருந்து ஒரு 400 மீட்டரில் தான் நம்மளோட சைட்டு. அதுவும் ஆன் ரோட் சைட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆன் ரோட் சைட்டு கண்டிப்பாக ரேட் அதிகமாக வைக்க போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. உள்ளே போயிட்டு எல்லா டீட்டெயிலும் ஒவ்வொன்றா கேட்டு சொல்கிறேன். ஓகே சார், இதுதான் நம்ம சைட்டில் சார். ஆமாம் சார், இதுதான் நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ பெரிய கேட்டு போட்டுச்சு சார். இந்த ஒரு கேட்டு மட்டும் இல்லை சார், கிட்டத்தட்ட ஒரு 3 என்ட்ரன்ஸ் இருக்குது சார். 3? ஆமாம் சார், 3 என்ட்ரன்ஸ் ஆன் ரோட் சைட்னால நம்மளுக்கு 3 என்ட்ரன்ஸ் இருக்குது சார். சூப்பர். இந்த சைடு ரோடு போகுது, எங்கே போகுது சார்? இந்த ரோடு நேராக போய் என்ஹெச்சில் தான் கனெக்ட் ஆகுது சார். உங்களுக்கு அந்த அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ் வழியாக போய் என்ஹெச் பெங்களூர் ஹைவே கனெக்ட் ஆகும். சைட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆமாம் சார், யார் கிளைண்ட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து புக் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு சைட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதாவது ரோடு ஒட்டினா மாதிரியே இருக்குது பாருங்க, வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எத்தனை ஏக்கர்ல எவ்வளோ பிளாட் போட்டுருக்கு சார்? ஆக்சுவலி நம்ம இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிட்டின் ப்ராஜெக்ட் சார். இந்த எம்சிட்டி. ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக வந்து 4.5 ஏக்கர் சார். ஓகே. ஃபேஸ் 1 நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபேஸ் 2ல ஒரு 6 ஏக்கர் இருக்குது சார். இப்போ நம்ம 4.5 ஏக்கர்ஸில் டோட்டல் பிளாட்ஸ் வந்து 95 பிளாட்ஸ் பண்ணியிருக்கோம் சார். 95. ஸோ இதில் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 600லேருந்து மேக்ஸிமம் 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது சார். 5000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணாலும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளது ஆன் ரோட் சைட்னால நம்மளது கமர்ஷியல் பிளாட்ஸும் நம்ம வச்சிருக்கோம் சார். கமர்ஷியல் அதான் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது கடை கட்டுறதா இருந்தால் இல்லை சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எது வேணாலும் கட்டிக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சார், சவிதா யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடில் இருக்கனால கிளைண்ட்ஸ் வந்து ரெண்டலுமே சோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா கமர்ஷியலில் ஒரு பிஜி ஹாஸ்டல் மாதிரி கட்டினால நல்ல இன்கம் வரும் சார். சூப்பர். ஆமாம், நிறைய பேர் இந்த ஐடி இருக்கிற இடத்துல, இந்த காலேஜ் இருக்கிற இடத்துலலாம் வந்து பிஜி வந்து கட்டி ரெண்டல் விட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆமாம் சார், அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பண்ணலாம் சார். ஓகே சார். எல்லா இடத்துலையும் லே அவுட் போட்டால் எம்டியாக தான் வைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தென்னை மரம்லாம் வச்சுக்கிறீங்க. ஆமாம் சார், இதுதான் நம்மளோட மோஸ்ட் அட்வான்டேஜ் சார். நம்ம ஒரு க்ரீனிஷாக நம்ம வந்து சைட் கொடுக்கணுன்றதான் எங்களோட ஆசையை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி சைட்டு நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் எங்கேயுமே பார்க்க முடியாது. மேபி அப்படி பார்த்தாலுமே ஒரு ஃபார்ம் லேண்ட் மட்டும் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். சென்னை சரௌண்டிங்கில் ஃபார்ம் லேண்ட் எங்கே இருக்குது? இதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க மாமரம்லாம் இருக்குது, அதில் மாங்காய்லாம் வளர்ந்துருக்குங்க. நீங்கள் அந்த பிளாட்டை சூஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அந்த மரம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். 100% சார். ஆக்சுவலி இப்போ நம்ம சைட் வந்து ப்ரீ புக்கிங்லேயே ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 45 to 50% வரைக்கும் நம்ம சேல்ஸ் எடுத்துட்டோம் சார். ஓகே. ஸோ இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 1200, 1300 இந்த மாதிரி சைஸ் பிளாட்ஸும் இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது சார். ஸோ எல்லா சைஸ் ஃபேஸிங்லேயும் இருக்குது. ஆமாம் சார். கார்னர் பிளாட்லாம் சொல்லுவாங்களே, இருக்கா? 100% இருக்குது சார். ஓகேங்க சார். இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் இடம்? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம 1200 ஒரு ஆஃப் கிரவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கையில் ஒரு 6 lakhs மட்டும் இருந்தால் போதும். ஓகே. பேலன்ஸ் எல்லாமே நம்ம மேஜர் பேங்க்ஸில் 90%
100% வரைக்கும் ஃபண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, வெறும் 6 லட்ச ரூபா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு இடமா வாங்கிக்க. கண்டிப்பாக சார். வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா ஓகே, வீடு கட்டுற மாதிரினா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா 2 BHK பண்ணோம்னா ஒரு 56 lakhs லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து 56 லட்ச ரூபா வரும். ஓகே, இந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்க? ஓகே சார், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார். சார் இந்த சரௌண்டிங் பொறுத்த வரையும் உங்களுக்கு தெரியும், நிறைய பெரிய பெரிய பில்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே, G Square, VR ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கம்பாரிசன் பண்ணும்போது மார்க்கெட் ரேட்டோட 50% தான் நம்ம சேலபிள் வச்சுருக்கோம். 50? எஸ். அவங்களாம் வந்து 6,000 ரூபா 5,500 விற்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து 3,200 தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 3,200 ரூபா. ஓகே, அது மட்டும் இல்லை சார், இப்போ ஆடி வருதுனால நம்ம அதுலேயும் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். என்னன்னா 2,999 தான் சார். இது மட்டும் இல்லாமல் ஆடி ஆஃபரை ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயினும் நம்ம கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன், சவிதா காலேஜுக்கு பேக் சைடில் தான் இந்த சைட் இருக்குன்ட்டு. கண்டிப்பாக அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அது என்ன சார்? இதுதான் சார் நம்மளோட சவிதா யூனிவர்சிட்டி. சொன்ன இல்லையா, 400 மீட்டர்ஸ். ஓகே, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம். பக்கத்தில் வேற என்னெல்லாம் காலேஜ் இருக்கு சார்? இப்போ காலேஜ் வரும்போது நீங்கள் பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலர் காலேஜ் இருக்குது, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம சைட்டை தாண்டிங்கன்னா உங்களுக்கு வெங்கடேஸ்வரா காலேஜ். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு சவிதா காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் இருக்குது சார். ஓகே, அதுவும் இல்லாமல் மீனாட்சி நர்சிங் காலேஜ். ஆமாம் சார். இந்த சைட்டில் எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கு? அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி சார். ஓகே, உங்களுக்கு அதே மாதிரி 3 phase EB லைன் உள்ள கொடுத்துருவோம். ஓகே, தனி டிரான்ஸ்ஃபார்மர். ஆமாம். அதே மாதிரி எல்லா பிளாட்டும் பார்த்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ உள்ள 2 பார்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி உள்ள ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரோட்ஸ், அதாவது 33 அடி ரோடு, 24 அடி ரோடு தான் உள்ள பண்ணி. அதே இல்லாமல் தென்னை மரம், மாமரம், இந்த மாதிரி மரம்லாம் வச்சிருக்காங்க. இந்த சைட்டுக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சு? DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு சார். இந்த சைட்டுக்கு வரலாம் எப்படிப்பட்ட கனெக்டிவிட்டிலாம் இருக்கு? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார். நம்ம MCT சைட்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வேலேருந்து கனெக்ட் ஆகலாம் சார். ஓகே, ஸோ நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துலேருந்து கனெக்ட் ஆகலாம். ஸோ எப்படி கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் நார்த்து மாதாவரத்துலேருந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 அடி பைபாஸ், அவுட்டர் ரிங் ரோடு சொல்லுவாங்க, வண்டலூர் பைபாஸ் ரோடு. அந்த ரோட்டில் வந்து நீங்கள் பூந்தமல்லி இறங்கி பூந்தமல்லிலேருந்து குத்தம்பாக்கம் நெக்ஸ்ட் நம்ம தண்டலம் சார். ஓகே, ஸோ அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டு. ஸோ இதுவும் நீங்கள் சவுத்துலேருந்து வரீங்கன்னா அதே அவுட்டர் ரிங் ரோடு 400 அடி பைபாஸில் வந்தீங்கன்னா பூந்தமல்லி இறங்கி அதே மாதிரி தான் வர போகிறீங்க. சூப்பர். ஸோ இன்கேஸ் நீங்கள் சிட்டிலேருந்து வரீங்க, பாரிஸ்லேருந்து, கோயம்பேடுலேருந்து வரீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் NH பெங்களூர் ஹைவே ரோடு நேராக உங்களுக்கு கோயம்பேடு, மதுரவாயில், ஸோ உங்களுக்கு வானகரம் இந்த லொக்கேஷனில் நேராக வந்தீங்கன்னா பூந்தமல்லி, குத்தம்பாக்கம், நெக்ஸ்ட் நம்ம தண்டலம். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த NH ரோட்லேருந்து வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு 4 வே ரோடு நம்மளோட சைட்டு. இந்த சைடு வரதுனால திருவள்ளூர்லேருந்து வரலாம். ஆமாம் சார், அரக்கோணம் திருவள்ளூர் ரோடு வழியாகவும் நம்ம ஸ்டேட் ஹைவே ஒட்டி தான் நம்ம ப்ராஜெக்டே இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 லொக்கேஷன்லேருந்து நம்ம கனெக்ட் ஆகலாம். ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 24 hours எல்லா லொக்கேஷன்லேருந்துமே பஸ் வரும் சார். ஒரு மிட் நைட்லேருந்து இறங்கி வரணுன்னாலும் எக்ஸாக்டாக ஒரு 400 மீட்டரில் நடந்து உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ 24 hours. ஏன்னா பெங்களூர்லேருந்து வர்றது, காஞ்சிபுரம்லேருந்து வர்றது, திருவள்ளூர்லேருந்து வர்றது, CMPTலேருந்து வர்றது, இதை தாண்டி தான் எல்லாருமே போகணும். ஸோ தண்டல்ன்றது மெயின் ஹப். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கும் குத்தம்பாக்கம் வரைக்கும் தான் உங்களுக்கு பூந்தமல்லி குத்தம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும். ஸோ இதில் மெயின் ஸ்டாப் எங்கன்னு கேட்டிங்கன்னா தண்டலம் தான். ஸோ தண்டலத்துலேருந்து நம்ம சைட்டு வரணும் அப்படின்னா மெட்ரோ இறங்கி வரணும்னா ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் சார். சூப்பர். இந்த இடத்துல இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட அப்ரிஷியேட்லாம் இருக்கும், என்ன டெவலப்மெண்ட் வரும் சார்? அதான் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காலேஜ், ஸ்கூல்ஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பூந்தமல்லியில் இருக்குது, உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது, இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஜோனும் உங்களுக்கு நியர்பையில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அந்த வேல்ஸ் தேட்டர் இருக்குது, EVP சினிமாஸ் இருக்குது, ஃபிலிம் சிட்டியும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் பிக் பாஸ் எல்லாம் நடக்கும். ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு குயின்ஸ்லேண்ட் என்டர்டைன்மெண்ட் ஜோன் தீம் பார்க் அதுவும் நம்ம நியர்பை இருக்குது. ஸோ அதே மாதிரி யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் பண்ணனால நல்ல ஒரு க்ரோத்தான லொக்கேஷன்லாம் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்டும் இருக்கோம் சார். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 மணி நேரத்தில் பெங்களூர் போகிறது நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த ரேம்பே இருக்குது. அந்த ரேம்பில் ஏறினீங்கன்னா நேராக 3 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு. ஸோ இந்த ரிங் ரோடும் நம்ம சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ரேம்பில் ஏறலாம். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ECR ரோட்லேருந்து நேராக எண்ணூர் போர்ட் வரைக்கும் அந்த ரோடும் இருக்குது சார். ஸோ அதனால் கனெக்டிவிட்டியிலேருந்து, டிரான்ஸ்போர்ட் வசதியிலேருந்து, எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து, என்டர்டைன்மெண்ட் ஜோன்லேருந்து எல்லாமே வந்து சைட்டை சுற்றி தான் இருக்கிறதுனால நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இந்த சைட்டில் இருக்கும் சார். சைட்டை வந்து பார்க்கணும்னா கேப் எதாவது அரேஞ்ச் பண்ணி 100% சார். நீங்கள் வீக் டேஸ்லேயும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் கேபு, இல்லை வீக்கெண்டில் வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.